போச்சா? நடுவர்களே, நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லுங்க நடுவர்களே. பாராட்டினால் இங்க இருக்கிறவர்களை குறிக்கும், ஏதேனும் குறை சொன்னால் ராஜபாளையம் பக்கத்து மக்களை குறிக்கும். அருமை நடுவர்களே, அருமை, அருமையா சொன்னீங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் போதும் நடுவர்களே. இன்றைக்கு ஒரு வீட்டுல எடுத்துக்கோங்க, சரி, பெற்றோருக்கும் பிள்ளைக்குமான அல்லது பெற்றோருக்கும் மகனுக்குமான உறவு சரியா இருக்குதா? நான் கேட்கிறேன். நான் வள்ளுவர் என்னங்க எழுதினாரு? ஒரு மகன் ஒரு அப்பாட்ட எப்படி நடந்துக்கணும்னு எழுதினாரு. எப்படி இருக்கணுமா? மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் எழுதினார். ஒரு பையன் எப்படி வாழணுமா? ஐயோ, இந்த பிள்ளைய பெத்தெடுக்கிறதுக்கு இவங்க அப்பா அம்மா என்னென்ன தவம் செஞ்சாங்களோன்னு மத்தவங்க மெச்சிரபடி வாழ்க்கை நடத்தணும். அவன் தான் புள்ள. இன்னைக்கு அப்படி நடத்துறானா பையக? இல்லையே. ஒரு பையன் வேமா அம்மாட்ட போனா நடுவர்களே, வீட்டுல அம்மாட்ட போய் சொன்னா, ஏமா உன் ஆள்கிட்ட சொல்லி வை. யாரு? அப்பாவ. அப்பாட்ட அம்மாட்ட போய் அப்பாவ உன் ஆள்கிட்ட சொல்லி வை, அடிக்கடி என் லைன்ல கிராஸ் ஆகுறாரு அப்படிங்கிறான். இவன் என்னமோ எஸ்டிடி பூத் நடத்துற மாதிரி இவரு கிராஸ் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி, வீட்டுல இப்படி இருக்கானே, பள்ளிக்கூடத்துல ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்கறான்னு நினைக்கிறீங்களா? இல்லையே நடுவர்களே. அடிப்படையில நான் ஒரு இசை ஆசிரியர் நடுவர்களே. சரி, பள்ளிக்கூடத்துக்குள்ள போன உடனே பாட்டு நடத்துறான்னு ஆர்வமா போனேன் ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு. உள்ள போகும்போதே கச்ச 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 ஒரே பேசிட்டே இருந்தான். பேசாதடான்னு சொன்ன எவனுமே நிறுத்தல. நின்னுக்கிட்டு ஆடிக்கிட்டே இருந்தான், தைன்னு ஆடிக்கிட்டே இருந்தான். நான் படாரு சொன்னேன் பாருங்க, எவன் நிக்கிறானோ அவன் தாண்டா லூஸ் அப்படின்னு. எல்லாரும் உட்கார்ந்துட்டான். 10 நிமிஷம் கழிச்சு ஒரு பையன் எந்திரிச்சு நடுவர்களே. நான் அவனை பார்த்து கேட்டேன், தம்பி எந்திரிச்சு நிக்கிறியே, நீ தான் லூஸா அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னா, இல்ல சார், ஒத்தேல நிக்கிறீங்களே, உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலான்னு எந்திரிச்சு நின்ன சார் அப்படின்னா. அவன் வாத்தியாரே லூஸ் ஆக்கிறான் பாருங்க. இப்பெல்லாம் பேசக்கூடாதா? உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், கடவுள் இந்த பூமிக்கு வந்தா என்னடா வரம் கேட்ப அப்படின்னு. உடனே ஒரு பையன் சொன்னா, சார் நான் கார் கேட்பேன் அப்படின்னா. இன்னொரு பையன் சொன்னா, நான் ஜீன்ஸ் பேண்ட் கேட்பேன் அப்படின்னா. சரி, எல்லாம் கடவுள்கிட்ட கேட்க கூடாதா தம்பி? கடவுள்கிட்ட என்ன வரம் கேட்கணும் தெரியுமா? கடவுள் இந்த பூமிக்கு வந்தா நான் என்ன வரம் கேட்பேன் தெரியுமா? கடவுளே எனக்கு நிறைந்த அறிவை கொடுன்னு நான் கேட்பேன்டான்னு சொன்னேன். அதுக்கு அந்த பையன் சொன்னா, உண்மைதான் சார், யார் யாருக்கு எது எது இல்லையோ அதான் சார் கேட்பாங்க அப்படின்ட்டாங்க. வாத்தியாருக்கு அறிவு இல்லைங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. சரி, இப்படி பசங்க பள்ளிக்கூடத்துல இருக்கிறாங்களே நடுவர்களே. சரி, இவன்ட்ட பாடம் நடத்தினா கதையாகாது, பாட்டு சொல்லி கொடுப்போம். தம்பி நான் ஒரு பாட்டு பாடுறேன்டா அப்படின்னேன். நீங்க நிறுத்துங்க சார், நான் ஒரு பாட்டு பாடுறேன்னா. பாடுறா தம்பின்னு ஒரு பாட்டு பாடினா பாருங்க. ஆட்டோகிராஃப்னு ஒரு படம் நடுவர்களே. அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டை மெதுவா ஆரம்பிச்சான். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொத்தி பொத்தி மறைத்து வைத்த கேவலம் எல்லாம் ஞாபகம் வருதே, முதலாக எழுதிய டெஸ்ட், முதலாக அடித்த பிட்டு, வாத்திய தலையில் வைத்த கொட்டு, அதனால் அவருக்கு அருவா வெட்டு. இதுக்கு அப்புறமும் வாத்தியாருக்கு பாடம் நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா நடுவர்களே? நீங்க வீட்டுல இப்படி இருக்கா, பள்ளிக்கூடத்துல இப்படி இருக்கா நடுவர்களே. இவன் என்ன, இவன் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலங்க. இன்னைக்கு செல்போன் ஒண்ணு வந்திருக்கு நடுவர்களே. ஆமா, செல்போன் வாழ்க்கையை எவ்வளவு பெரிய போராட்டமான ஒரு சூழலை கொடுத்துட்டு இருக்கு. அதை கூட ஏத்துக்க மாட்டேன்றாங்களே. ஒரு பையன் இன்னொரு பையன் மெசேஜ் அனுப்புறான் பாருங்க, செல்போன்ல SMS சொல்றாங்க, அத அனுப்புறான் பாருங்க. கண்ணே, குடும்பம் என்றால் குத்து விளக்கு, இதுல மெசேஜ் அனுப்புறான். குடும்பம் என்றால் குத்து விளக்கு, கார்த்திகை என்றால் அகல் விளக்கு, கப்பல் என்றால் கலங்கரை விளக்கு, இன்னைக்காச்சும் பல்ல விளக்கு அப்படின்னு அனுப்புறான் மெசேஜ். அனுப்புற லட்சணம் பாருங்க. ஒரு பையன், 2 படிக்கிற பசங்க அனுப்புற மெசேஜ். இது பரவாயில்ல நடுவர்களே. ஒரு காலேஜ் படிக்கிற பையன் ஒரு டாக்டர்கிட்ட போனான். ஒரே வயிற்று வலி அவனுக்கு நடுவர்களே. வயிற்று வலி வந்துட்டு டாக்டர்கிட்ட போய் சொல்றான், ஒரே செல்போன் யூஸ் பண்ணதுனால செல்போன்ல உள்ள விஷயங்களையா வச்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட பேசுறான் பாருங்க. டாக்டர், எனக்கு ஒரே அவுட் கோயிங்கா போகுது டாக்டர் அப்படிங்க. டாக்டர் ரொம்ப முழிக்கிறாரு, என்ன இப்படி பேசுறானே இவன் அப்படின்ட்டு. இன்கமிங்கே நிக்க மாட்டேங்குது டாக்டர், எவ்வளவு சாப்பிட்டாலும் பேலன்ஸே இல்ல டாக்டர் இருக்கிறான். டாக்டர் நெளிறாரு, என்ன இவனுக்கு என்ன பதில் சொல்ல அப்படின்னு. அப்புறமும் சொல்றான் பாருங்க, டாக்டர் வயிற்றுக்குள்ள இருந்து ஒரே ரிங்டோனா கேட்குது டாக்டர்.
டாக்டர் அப்படிங்கிறான். டாக்டர் பார்த்தாரு, இவனுக்கு அவன் பாணியிலேயே தான் பதில் சொல்லணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாரு, பாருங்க இந்த நோய்க்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு, லைஃப் டைம் கார்டு ஒரு மாத்திரை இருக்கு, அதை போடுறா சரியாயிரும் ஒரு டாக்டர். இன்னைக்கு வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்க, இதை போய் எப்படிமா சிரிச்சுக்கிட்டே அணுகிறது இந்த வாழ்க்கையை நான் கேட்கிறேன். அதை கூட ஒரு பாட்டுல சொன்னா நடுவர் அவர்களே, செல்போனை வச்சுக்கிட்டு சொன்னா பாருங்க, செல்லாத்தா செல்லு மாரியாத்தா, செல்லாத்தா செல்லு மாரியாத்தா, இதில் பசங்க விடும் சொல்லு ரொம்ப லொல்லாத்தா, காளியாத்தா பர்ஸ் காலியாத்தா, காளியாத்தா பர்ஸ் காலியாத்தா, இது அமெரிக்கா கட்டி விட்ட தாலியாத்தா, செல்ல கண்டு தினம் பேச வச்சது அமெரிக்க நாடு, செல்ல கண்டு தினம் பேச வச்சது அமெரிக்க நாடு, அதுல மிஸ்டு கால கண்டுபிடிச்சது நம்ம தமிழ்நாடு. செல்போன்ல கூட பாருங்க, அதையாவது நிம்மதியா பேச விடுறானா, 12:45 ஒருத்தர் மிஸ்டு கால் கொடுக்குறாங்க, 3 தடவை மிஸ்டு கால் கொடுத்தான். சரி யாருன்னு கேட்போம், திரும்ப போன் பண்ணி கேட்டா, ஏ யாரா அது சும்மா மிஸ்டு கால் கொடுத்துட்டு இருக்கியே, யாருப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டா, சாரி ராங் நம்பருங்கிறான். 12:45 நடுவர்கள, இது என்ன வாழ்க்கை, இதெல்லாம் பூந்தோட்டமான வாழ்க்கையா? வந்து சொல்லணும் என் தம்பி ராமநாதன், சும்மா லேட்டா வந்தா மட்டும் போதாது, லேட்டஸ்டா வந்து பேசணும். நீங்க பாத்துக்கோங்க வாழ்க்கை எவ்வளவு கஷ்டத்துல இருக்கு நடுவுல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், இதுல முன்னெல்லாம் லேண்ட்லைன் வீட்டுல ஒரு போன் இருக்கும். ஆமா, லேண்ட்லைன் சொல்லி அந்த போன் இருக்கும் போது வீட்டுக்கு வெளியில சித்தப்பா பெரியப்பா தாத்தா பாட்டி எல்லாம் வெளியில உட்கார்ந்து இருப்பாங்க. போன் வந்தா பாட்டி உள்ள வாங்க பையன்கிட்ட பேசுங்க, தாத்தா உள்ள வாங்க பையன்கிட்ட பேசுங்க, சித்தப்பா உள்ள வாங்க பையன்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி லேண்ட்லைன் போனு எல்லாத்தையும் வீட்டுக்கு உள்ள வரவழைச்சது. இன்னைக்கு செல்போன் வந்திருக்கு, என்ன செய்யுது, செல்போன் போன் வந்த உடனே கையில எடுத்துட்டு வெளியில போயிடலாம். என்னன்னு கேட்டா டவர் கிடைக்கலடா மச்சி அப்படிங்கிறான். வீட்டுக்குள்ள உள்ள ஆள் பூரா வெளியில போறான். மாப்ள சொல்லு, இப்ப கேக்குதா, இப்ப கேக்குதா மாப்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா நடு ரோட்ல போய் பேசிட்டு இருக்காங்க நடுவர்கள. அப்ப தொலை தொடர்பு துறையினுடைய சாதனைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே இருந்த உறவுகளை நடுத்தெருவில் கொண்டு வைத்திருக்கிறது இன்னைக்கு தொலை தொடர்பு சாதனங்கள். இன்னைக்கு எவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ளே இருந்த ரகசியங்களை நடுத்தெரு கொண்டு வந்து அம்பலமாக்கி விட்டது. உண்மை, எந்த ரகசியமும் பேச முடியாது இனிமே. ஆமா, இவ்வளவு போராட்டமான வாழ்க்கையை கொண்டு போய் பூந்தோட்டம் பேசிட்டு இருக்கீங்களே. குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 4 மணிக்கடிகையில ஒரு செய்தி சொன்னாங்க, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், சந்தோஷம் எங்க இருந்து வருதுன்னு சொன்னாங்க. கல்லில் பிறக்கும் கதிர்மணி, மலையிலிருந்து ஒளிமிக்க மாணிக்க கல்லெல்லாம் பிறக்குமா, கதிர்மணிகள் பிறக்குமா. கல்லில் பிறக்கும் கதிர்மணி காதலி சொல்லிற் பிறக்கும் உயர் மதம் என்று சொன்னாங்க. கட்டின பொண்டாட்டினுடைய வாயிலிருந்து மனைவியினுடைய வாயிலிருந்து தான் வர்ற சொல்லுதான் மகிழ்ச்சியை கொடுக்கும். கல்லிற் பிறக்கும் கதிர்மணி காதலி சொல்லிற் பிறக்கும் உயர் மதம், மெல்லன் அருளிற் பிறக்கும் அறநெறி, எல்லாம் பொருளில் பிறந்து விடும்னு ஒரு செயல் இருக்கு நடுவர்களே. வாழ்க்கைக்கு பொருள் தேவைன்னு. ஆனா இன்னைக்கு வீட்டுல உள்ளவங்க சந்தோஷமா பேசிக்கிறாங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சூழல்ல இல்லையே. ஒரு அம்மா ஆஞ்சநேயர் கோயில் முன்னாடி உட்கார்ந்துட்டு கையில சூடத்தை ஏற்றிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க. சரி, ஆஞ்சநேயரே காப்பாத்து, ஆஞ்சநேயரே காப்பாத்து அப்படின்னு கையில சூடத்தை வச்சுட்டு இப்படியே சுத்திட்டு இருந்துச்சு. நான் கூட போய் கேட்டேன், ஏக்கா என்ன உங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லையாக்கா, இப்படி பிரார்த்தனை பண்றீங்களா, யாருக்காக பிரார்த்தனை பண்றீங்கன்னு கேட்டேன். அந்த அக்கா சொல்லிச்சு, அபிய சுட்டுட்டாங்களா தம்பி, அபிய சுட்டுட்டாங்களா, அதான் பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு. நான் கூட கேட்டேன், அபின்னா யாருக்கா, உங்க தங்கச்சியா அப்படின்னு. அதெல்லாம் இல்லப்பா, அதான் அந்த கோலங்கள்ல வருது இல்ல அபி, அவளை சுட்டுட்டாங்களா, அவளுக்கு நான் பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு. குடும்ப விளங்குமா நடுவர்களே? வீட்டுல போய் பார்த்தா வீட்டுக்காரரு இந்த அம்மாவை அபி அபின்னே கூப்பிடுறாரு. அந்த அம்மா பேர் கருப்பாயி, கருப்பாயின்னு கூப்பிடுறத விட்டு அபி அபின்னு கூப்பிட்டு இருந்தாரு. என்னங்க விஷயம் அப்படின்னு கேட்டா, பிரியமும் இல்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல இந்த பிள்ளை மேல, அடங்கா பிடாரிங்கிறத சுருக்கி அபின்னு கூப்பிடுற தம்பினார் அவர். குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. அதை எப்படிங்க வந்து பூந்தோட்டம் பேசிட்டு இருக்கீங்க? அப்ப அடங்கா பிடாரின்னு சொன்னா அவங்களுக்கு பூந்தோட்டமா? ஒருவேளை அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுல நடுவர்களே சிரிக்கிறாங்க பாருங்க, அம்மா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு அம்மா வேணா வீட்டுக்குள்ள போய் சொல்லிச்சு, ஏங்க ஏங்க நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருல வாசுதேவ ஐயரு, அவர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாருங்க அப்படின்னு அந்த அம்மா. உடனே அவர் சொன்னாரு, அம்மா அப்புறம் பண்ண பாவம் சும்மா விழுமா இருந்தால விழுந்துட்டாந்தாலு அப்படின்னு. குடும்பம் எப்படி இருக்கு பாருங்க நடுவர்களே, குடும்பம் எப்படி போய்கிட்டு. இதெல்லாம் இது பரவாயில்லங்க. ஒரு ஆம்பளை டிவி பார்த்து அழுதுகிட்டு இருந்தான் வீட்டுக்குள்ள, வீட்டம்மா போய் சத்தம் போட்டுச்சு, என்னங்க
பொம்பளை ஆகுமா டிவியை பார்த்து அழுதுட்டு இருக்கீங்க, கொஞ்சமாச்சு வெக்கல உனக்கு அப்படின்னு கேட்டுச்சு. அந்த ஆள் சொன்னா, நல்லா பாருடி, அதான் நம்ம கல்யாண கேசட்டு அப்படின்னா. அந்த ஆளு கல்யாண கேசட்டை போட்டு அழுதுட்டு இருந்திருக்கான். வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இருக்கு நடுவுறவுல. அத பாட்டுல சொன்னா, எல்லாரும் தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு தொலைக்காட்சியே பார்த்துக்கிட்டு உறவுகள் எல்லாம் மறந்துடுறாங்கன்னு பாட்டுல சொன்னா பாருங்க. அம்மி உடல் போல அசையாம உட்கார்ந்து தாய்க்குழத்தனையும் பார்க்குது, அதுக்கு தண்டனையா வாங்கி தர கேக்குது, குடும்ப சண்டையில போய்த்தானே நிக்குது, ஒட்டாத வருமானத்தை ஒட்டு போட்டு வாழுறவன் வட்டிக்கு வாங்கி வந்து வைக்கிறான், வட்டி குட்டி போட சாகுறான், சந்தோஷத்தை தவண முறையில தட்டி பறிக்க வந்த பொட்டி, பல சங்கடத்தை உண்டு பண்ணும் பொட்டி, அறிவியல் சாதனம் பெத்தெடுத்த குட்டி, வியாபாரம் செய்ய வந்த வெள்ளக்காரன் போல வந்து வெளுத்து வாங்குது இந்த பொட்டி, இப்போ வீட்டுக்கு வீடு வேஷம் கட்டி. சொன்னானே நடுவுல. நிறைவா ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்றைக்கு எல்லாருக்குமே இந்த குழந்தைகளை பார்க்கும் போது மகேஷ் ரொம்ப அற்புதமா சொன்னார்ல, எவ்வளவு அமைதியா அந்த மாணவர்கள்லாம் உட்கார்ந்து படிக்கும் போது, இந்த நிகழ்ச்சியை ரசிக்கும் போது, இவருடைய கல்வித்திறனை பார்த்து அறிவு வளர்ச்சியை பார்த்து நாம சந்தோஷப்படுறோம்னு சொன்னாரு. இதே மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு கல்வி கற்கக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்குதா நான் கேட்கிறேன். ஏங்க, ஆண் குழந்தை பிறந்தா சந்தோஷப்படுறான், பெண் குழந்தை பிறந்தா இன்னைக்கு முசலம்பட்டியில என்ன நடந்துட்டு இருக்கு அத ஒரு கவிதையில சொன்னா பாருங்க. அம்மா, ஆண் குழந்தை என்றால் நீ அள்ளி பால் கொடுக்கிறாய், பெண் குழந்தை என்றால் நீ கள்ளி பால் கொடுக்கிறாய். இது என்ன அறத்துப்பால்? இது என்ன அறத்துப்பால்? காரணம் பொருட்பால், பின் எப்படி வரும் இன்பத்துப்பால்? எப்படிங்க வரும் இன்பத்துப்பால் நான் கேட்கிறேன். நடுவரவுல இன்னைக்கு தமிழ் பேசுறதையே பெரிய கௌரவ குறைச்சா நினைக்கிறானே. வள்ளுவர் 1330 குறட்பாக்கள் எழுதினாரு. எங்கேயாச்சும் ஒரு குறள்லயாச்சும் தன்னுடைய பேரை பதிவு செஞ்சிருக்கலாம்ல? இல்லையே, பதிவு பண்ணல. தான் இந்த மதத்தை சேர்ந்தவன் பதிவு பண்ணிருக்கலாம், பதிவு பண்ணல. தான் இந்த நாட்டை சேர்ந்தவன் பதிவு பண்ணிருக்கலாம், பதிவு பண்ணலங்க. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு அழகான விஷயத்தை பதிவு பண்ணாரு பாருங்க. தன்னுடைய முதல் குறள்ல சொன்னாரு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொன்னார். மொழியை கொண்டு போய் கடவுளுக்கு இணையா சொன்னாரு. அகரம் தமிழ் மொழி பேசுபவன் நான் தமிழன் என்கிற தன்னுடைய இனத்தை மட்டுமே அடையாளமாக விட்டு சென்ற திருவள்ளுவர் வாழ்ந்த இந்த பூமியில தமிழ் பேசுவதை கௌரவ குறைச்சலாக நினைக்கும் போது இந்த வாழ்க்கை பூந்தோட்டம் என்று என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் சொல்ல முடியாதுங்கிற செய்தியை சொல்லி, இந்த வாழ்க்கை என்றென்றைக்குமே போராட்டமாகத்தான் இருக்கிறதுங்கிற செய்தியை சொல்லி அருமையான வாய்ப்பு கொடுத்த இந்த விழா குழுவை சார்ந்த சாம்பல் குழுமக்களை வணங்கி, மாணவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கத்திற்குரிய சான்றோர்கள் பெருமக்களே, தாய்மார்களே, நண்பர்களே, பேசினார். ஒன்றை அவர் ஞாபகப்படுத்தினார். சின்ன திரையில் ஒரு கதை மாந்தர், ஒரு கதாபாத்திரம் அழுகிறாள். நம் வீட்டில் இருக்கிற பெண்கள் அழுகிறார்கள், நான் பாராட்டுகிறேன். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால், இது நிழல். அந்த அழுது நடிக்கிற அந்த நடிகை பணம் வாங்கி கொண்டு அழுகிறாள். ஆனால் இதே வீட்டின் எதிர் வீட்டில் ஒரு குழந்தை, பெண் குழந்தை சிலேட்டு வாங்க முடியாம அழுகிறது. அதை பார்க்காமல் கதை தாளிட்டுக் கொள்கிறாள். என்ன ஒன்று தெரிகிறது என்று சொன்னால், ஒரு நாடகத்தில், ஒரு திரையில், ஒரு சீரியலில் ஒரு கதாபாத்திரம் அழுகிற பொழுது அழுகிற மனோபாவம் தான் ரசிகத்தன்மை, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இந்த ரசிகத்தன்மை வளர்த்ததற்கு அடையாளமாக எது இருக்க வேண்டும் என்றால், நிழலை கண்டு அடத்தெரிந்த இந்த உள்ளத்திற்கு நிஜத்தை கண்டு அடத்தெரிய வேண்டும் அல்லவா? அது இல்லாத பொழுது இது போலித்தனம் என்று தெரிகிறது. நிழலை கண்டே அழுகிறேன் என்று சொன்னால் நிஜத்தை கண்டு அடணும் இல்லை. வாடிய பயிரை கண்ட போது எல்லாம் வாடினேன் என்ற அந்த வரி வள்ளலார் பொன்வரி. முல்லைக்கு தேர்வெடுத்த பாரிமணன் வாழ்ந்த வாழ்க்கை பொன்னெழுத்து வரி. அந்த வரிகளை எல்லாம் கொண்ட தமிழகத்தில் நிழலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நிஜத்துக்கு கொடுக்காத கொடுமையைத்தான் இன்று வாழ்க்கை போராட்டமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மிக அழகாக உமாசங்கர் பேசினார்கள், பாராட்டுகிறேன். இப்பொழுது பட்டிமன்றத்தில் நிறைவு பேச்சாக இன்றைய சூழலில் வாழ்க்கை பூந்தோட்டமே என்ற அணிக்கு வலிமை சேர்க்க வருகிறார் சன் டிவி, விஜய் டிவி புகழ்
இனிய சகோதரர் தேவக்கோட்டை ராமநாதன் அவர்கள் அவர்களை பாராட்டி அழைக்கிறேன். பொதிகை தமிழே, பூந்தமிழே, பொலிகின்ற சென்னை தமிழே, பதிகமாய் காப்பியமாய் வலம் வந்த பைந்தமிழே, சங்கம் வளர்த்த மதுரையின் சங்கத் தமிழே, எங்கும் நிறைந்திருக்கும் ஏற்றமிழ் நச்சமிழே, உனக்கெந்த நல்வணக்கம். எட்டெட்டு திக்கட்டும் வெற்றிகளை நாட்டுகிற நடேசனார் பள்ளியின் அங்கங்களே, கட்டி தங்கங்களே, இளம் சிங்கங்களே, எனது அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்திற்குரிய தமிழ் பெருந்தகை கம்பராமாயண செம்பல் கம்பபாரதி ஐயா பெருமைக்குரிய மு. சிவச்சந்திரன் ஐயா அவர்களை வணங்கி எதிரணியிலே வந்து பேசிவிட்டு போன கலர் ரிங்டோன் உமாசங்கர் அவர்களே, மிஸ்டு கால் மகேஷ் அவர்களே, எங்கள் அணியிலிருந்து வந்து பேசிவிட்டு போன இன்கமிங் சாந்தாமணி அம்மா அவர்களே, ரொம்ப அருமையா பேசுறார் உமாசங்கர். நல்ல மனுஷன், ஆனா வாயில கொஞ்சம் கோளாறு. உண்மையிலேயே இந்த பள்ளி மாணவர்களை பார்க்கிற போது நான் ஒன்றை சொல்ல முனைகிறேன். சொல்லுங்க. அதாவது இந்த மேடையில் வந்து உமாசங்கர் சொல்லி இருக்கிறார், தமிழை பேசுவதை கௌரவ குறைச்சலாக நினைக்கிறவர்களுக்கு முன்னால் எப்படி வாழ்க்கை பூந்தோட்டம் என்று என்னால் சொல்ல முடியும் என்று கேட்டுவிட்டு போயிருக்கிறார். எனது அருமை என்னுடைய நண்பர் எதிர நண்பர் உமாசங்கர் அவர்களே, ஆங்கில மோகம் பித்து பிடித்து போனாலும் கூட 100 ஆண்டு காலம் விழா காண்கிற எங்கள் நடேசனார் பள்ளியுடைய மாணவ செல்வங்கள் தமிழை தாய்மொழி வழி கல்வியாக படித்து முன்னேற வேண்டும் என்கிற துடிப்பிருக்கிற மாணவ செல்வங்களுக்கு முன்னால் எப்படி உங்களால் பேச முடியும்? அதாவது ஒண்ணு சொல்றேன், நீங்க தமிழை மட்டும் அப்படி சொல்லாதீங்க. கண்ணதாசன் அழகா சொன்னா, கூத்த நங்கு இருந்தால் குழலரசு ரங்கு இருந்தால் வார்த்தை தமிழுக்கு வழங்கும் தமிழ் வேந்தன கம்மன் இருந்தால் வயலான தமிழ் பாட்டி அவை இருந்தால் ஒவ்வொரு மாசாத்தி உன் சாத்தன் சிலம் எடுத்த தற்கோள் இளங்கோ தமிழ் குடிக்க உயிரித்த பல்லவரான் நந்தி பாட்டெடுத்த அவன் தம்பி அனுபவித்து கால் அள்ளி விளக்கவிடும் திரிவுட ராசப்பன் தேவனந்தூர் கம்பெனிக்கு ஆண்பாலம் தேனும் அரம்பை முதல் முக்கணியும் தந்து வளர்த்து தமிழ் வளர்த்து சடையப்பன் எத்தனை பேர் எல்லாம் தமிழ் வடிவம். பக்கத்திலே இருந்த உமாசங்கர் காலாலை எட்டி உதைத்தார். என் கனவல்லவா கலைந்து போயிட்டு கண்ணதாசன் பண்ணார். அருமையான தமிழ் புலவர்கள் வாழ்ந்த எங்கள் பூமியில இந்த தமிழ் மண் எங்கே போய் இன்றைக்கு மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? உலக நாடுகளுக்கெல்லாம் ஐக்கிய நாடுகள் சபை என்று அமைத்துக் கொண்டிருக்கிற அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியாவை நிரந்தர உறுப்பு நாடாக சேர்ப்பதற்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சபை மறுதளிக்கிறது. ஆனால் அதே அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சபையில் எந்த ஒரு இந்திய மொழிக்கும் நிரந்தர உறுப்பு மொழிக்கான இடம் கிடைக்கவில்லை. ஆனால் அதே அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சபையுடைய சுற்றுச்சுவற்றில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற வாசகம் உங்களுக்கு என்ன தெரியுமா? எங்கள் தமிழகத்திலே பிறந்த, சிவகங்கை மாவட்டத்திலே பிறந்த கணியன் பூங்குன்றன் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளு என்கிற வாசகம் தான் அமெரிக்காவில் எதிரொலித்துக் கொண்டு என்று சொன்னால், தமிழை கௌரவ குறைச்சலாக நினைக்கிற கூட்டம் வந்திருக்கிறது என்று சொல்கிறீர்களே, தயவு செய்து அதை சொல்லாதீர்கள். சொல்லிவிட்டு இவ்வளவு அழகாக மேடையில் தமிழில் பேசாது, இங்கிலீஷ்ல பேசுங்க. இப்படிதான் கூட ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. ஏன்னா இவர் மாதிரி நீங்க பேசலாம், நீங்க சாதாரண நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நுழைஞ்சோன்னு இந்த ஊர்ல அருமையான பையங்க வந்து இறங்க இந்த ஊர்ல வரும்போது ஒரு பையனை கிட்ட, தம்பி நடேசனார் ஸ்கூலுக்கு இப்படியே போலாமான்னு அந்த பையன் சொல்றேன் வாய்மேட்ல, இப்படியாவும் போலாம் கையை தொங்க போட்டும் போலாம். என்ன பேச்சு பேசுறாங்க நீங்க? இதாவது பரவாயில்ல. அந்த பையன் திருப்பி என்ன கேள்வி கேட்டா, அண்ணே நீங்க தானே அசத்த போவதே அப்படின்னா, ஆமாப்பா நான் தான் அசத்த போவதே அப்படின்னேன். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நல்லா கேள்வி அண்ணன் தாண்டா. அண்ணே நாய் என்ன நாக்கு தொங்க போட்டே இருக்கு அப்படின்னா, எனக்கு கோவம் வந்துச்சு. நாய்கிட்ட போய் கேள்வி பாப்பேன், அதான் உங்கள்கிட்ட வந்து கேட்டேன் அப்படின்னா, அதே என்னை தேடிட்டே இருந்துச்சு அப்பொழுது அன்னைக்கும். ஆனா உண்மையிலே இந்த உமாசங்கர் இருக்காரு பாருங்க, இவரை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப கடைசியில பிரமாமா பேசிட்டு போய் உட்கார்ந்தாரு. ஆனா இவருடைய பேச்சு மதுரையில என்ன பேரு வச்சுச்சு நீங்க சொல்றேன் கேளுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல மைக் எடுத்து பேசாரியா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல மைக் எடுத்து பேச, பேரன்பு கொண்டவரே, பெரியோரே, என்னை பெற்ற தாய்மாரே,
கலர் ரிங்டோன்களை மிஸ்டு கால்களை எடுத்து விட்டா எழுதிட்டு இருந்தேன். அங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரத்திலிருந்து கீழே இறங்கி ஓடியாங்க. வந்து இவர் கையை பிடிச்சுதான், நீங்க எந்த ஊர் அப்படின்னா ராஜபாளையம். உங்க பேர் உமாசங்கர். உன்ன மாதிரி பேசுறவே இந்த உலகத்திலே கிடையாது, இந்த மாதிரி பேசுறவே இந்தியாலே கிடையாது. கையை கொடுத்து அவ்வளவு பிரமாதமா நான் பேசுறேன். நான் உன்னை அவன் நிப்பாட்டியா முதல்ல நிப்பாட்டு. என் வாழ்க்கையை வெறுத்து போய் இந்த உலகத்திலே வாழக்கூடாதுன்னு மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரத்து மேலே ஏறி கீழே விழுந்து குதிச்சு போய் சேர்ந்துடலான்னு போனேன். ஆனா நீ பேசுற பேச்ச கேட்டு இந்த உலகத்துல வாழலாம் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா பேசுற பேச்ச கேட்டு உடனே கை தட்டுங்க நல்லா வருத்தாயா. நான் சொல்ல வேண்டியது உடனே அவர்கிட்ட திருப்பி கேட்டாரு, ஐயா உங்க உயிரை காப்பாற்ற அளவுக்கு என் பேச்சு அவ்வளவு பிரமாதமா இருந்துச்சார் உமாசங்கர். அதுக்கு அவன் சொன்ன, இந்த மாதிரி பேசுற நீ எல்லாம் உயிரோட இருக்கிற, நான் மட்டும் இதுக்கு சாவதே அவன் பண்ண. நான் கைதட்ட சொல்லப்பா நிலைமை இவர் உண்மையில நான் சொல்றேன் கேளுங்க. இந்த வாழ்க்கை என்பது எப்படி தெரியுமா? நான் வாழ்க்கை தெரியுமா? நம்ம தமிழகத்திலும் இந்தியாவிலும் நாம் வாழ்கிற வாழ்க்கையுடைய பெருமை எந்த அளவில் இருக்கிறது தெரியுமா? ஒரே ஒரு செய்தியை சொல்லி இந்த மேடையில் துவங்குவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன தெரியுமா? இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை ஒரு தமிழன் அன்று உலகத்தில் இன்றைக்கு வெற்றி கொண்டு நாட்டியிருக்கிறார். யார் தெரியுமா? நிறைய நண்பர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இருக்காது. அமெரிக்கா உலக வல்லரசு என்று போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற நாட்டிலே உலக வல்லரசு என்று சொல்லப்படுகிற அமெரிக்க நாட்டினுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் யார் தெரியுமா? பாரக் ஒபாமா என்கிற ஒரு கருப்பின தலைவர். அந்த பாரக் ஒபாமா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அவருக்கான மேடை குறிப்புகளை தயாரித்து கொடுத்து அரசியல் உதவி செய்தவர் யார் தெரியுமா? எங்கள் இந்தியாவிலே பிறந்த, தமிழ்நாட்டிலே பிறந்த, தேவகோட்டையிலே பிறந்த ஹரி மெய்யப்பன் என்கிற ஒரு தமிழர் என்று இன்றைக்கு உலக பத்திரிகைகள் எல்லாம் அவரை பாராட்டிக் கொண்டிருக்கிறது. சொன்னால் உலக வல்லரசினுடைய முதல் குடிமகனை தேர்ந்தெடுக்கிற அந்த வேட்பாளருக்கான வெற்றி வாய்ப்பை கூட நிர்ணயிக்கிற உரிமையும் அந்த திறமை எங்கள் தமிழனுக்கு இருக்கிறது என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார்கள். இந்த அவருடைய வாழ்க்கை பூந்தோட்டம் இல்லையா? எங்க அப்துல் கலாம் இருக்கிறாரு. நாம் ஒரு எவ்வளவு பெரிய வெற்றிக்கினியை பறித்த ஒரு மாபெரும் மனிதர். வீடு வீடாக போய் பேப்பர் போட்ட ஒரு இளைஞரை பற்றி இன்றைக்கு பேப்பரில் போட்டால் வீடு வீடாக வாங்கி படிக்கிறார்கள். அவர்தான் நம்முடைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள். அப்துல் கலாமுடைய வாழ்க்கையில படிக்கிற போது படிப்பதற்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படலையா? அவருடைய சொந்த சகோதரி தன்னுடைய வளையலை எல்லாம் கொடுத்து நீ படி என்று கொடுத்தவரை படிக்க வைக்கலையா? வாழ்க்கை பூந்தோட்டமாக அமையவில்லையா? வாழ்க்கை மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை. இந்த பாடலையா ஞான சம்பந்த பெருமான்? எங்க வாழ்க்கையை பத்தி இப்படி சொல்றீங்களே, ஒரே ஒரு செய்தி கேட்டுங்க. அப்துல் கலாம் பத்தி சொன்னாரு, எல்லாரையும் பத்தி சொன்னாரு. ஆனால் வாழ்க்கையில குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாங்க, எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கலாம். வாழ்க்கை எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரத்தான் செய்யும். வாழ்க்கைனா முதல்ல என்ன? நடுவர் நேரம் சரியாயிடுச்சு. வாழ்க்கைனா முதல்ல என்ன? அதை சொன்னா விஷயம் புரிஞ்சிடும். முதல்ல இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? வாழ்க்கை என்பதற்கான விளக்கம் அந்த சொல்லுக்குள்ளே இருக்கு. வாழ்க்கைங்கிறதுக்கான விளக்கம் சொல்லுக்குள்ளே இருக்கு. நான் தமிழ்ல எல்லா சொல்லும் பொருள் குறிக்கிறேன் தொல்காப்பியம் சொல்லுது பாருங்க. இந்த மண்ணில் வாழக்கூடிய வாழ்க்கையை பத்தி வாழ்க்கைங்கிற சொல்லுக்குள்ளேயே வாழ்க்கைக்கான அர்த்தம் இருக்கு. எப்படி தெரியுமா? நான் சொல்றேன், இயல்பா கேட்டீங்க. ஒரு மனிதன் வாழ்க்கையே வெறுத்து போய் உமாசங்கர் மாதிரி போய் உட்கார்ந்துருந்தான் ஒருத்தன். சரி, அவன்கிட்ட வாழ்க்கை பேசிருச்சு அசரிதி மாதிரி. ஏப்பா எதுக்கு உட்கார்ந்துருக்க? வாழ்க்கையை வாழ்வதற்கு வா என்று அழைத்தது. அதனாலதான் வாழ்க்கையில முதல் எடுத்து வா. உடனே வாழ்க்கையிட்ட அவன் கேட்டா என்ன எதுக்கு வான்னு கூப்பிட்ட அப்படின்னு. உடனே வாழ்க்கை சொல்லிச்சு, உனக்கு எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் எவ்வளவு பெரிய மிசிற்கால் வந்தாலும் நீ அதை எதிர்த்து வாழணும்டா, அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி எதிர்த்து வாழ் என்று கட்டளை இட்டது. அதான் வாழ். இரண்டாவது எழுத்து கட்டளை வாழ். உன்னை வாழ்க்கிட்டவன் கேட்டான், வாழ்க்கையே என்னை வாழ்ந்து கூட்ட வாழ் என்று வாழச் சொன்னாய், நான் எதை வைத்துக் கொண்டு வாழ்வேன் என்று கேட்டான். வாழ்க்கை மிக அழகாக சொன்னது, உன்னிடத்திலே தானே விலை மதிக்க முடியாத அந்த கை இருக்கிறது, இந்த கையை வைத்துக் கொண்டு வாழ் என்று வாழ்க்கை சொன்னது. அதனாலதான் வாழ்க்கையில கடைசி எழுத்து கை. உடனே வாழ்க்கையிட்டவன் கேட்டான், வாழ்க்கையில வாழ்ந்து கூட்ட வாழ் என்று வாழ சொன்னாய், கையை வைத்துக் கொண்டு வாழ சொன்னாய், நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வதுன்னு கேட்டான். வாழ்க்கை ரொம்ப அழகா சொல்லுச்சு. வாழ்க்கை என்கிற சொல்லில் இருக்கிற சிறப்பு நகர ஒற்று அந்த இல்ல எடுத்துட்டு பாரு. வாழ்க்கை எந்த மனிதன் வாக்கை காப்பாற்றி வாழ்கிறானோ அதுதான் வாழ்க்கை என்று வாழ்க்கை சொன்னது. உடனே வாழ்க்கை இடத்துல கேட்டான், வாழு குட்ட
வாழ் என்று வாழ சொன்னாய், கையை வைத்துக் கொண்டு வாழ சொன்னாய், வாக்கை காப்பாற்றி வாழ சொன்னாய், இப்படி எல்லாம் வாழ்ந்தால் எனக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டேன். அப்பதான் பூந்தோட்டத்துக்கு பதில் சொல்ற மாதிரி வாழ்க்கை சொல்லிச்சு. ரொம்ப அழகா வாழ்க்கை என்கிற சொல்லில் இருக்கிற முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்துப்பார். வாகை, வாகைனா தமிழ்ல வெற்றி அர்த்தம். யா உனக்கு வாழ்க்கை வெற்றி பூந்தோட்டமா அமையும் வாழ்க்கை சொல்லிச்சு உமாசங்கர் காதுல போய். அப்படின்னா இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? நடுவில் நிறைவு செய்து கொள்கிறேன். பாரதி சொன்னான், மந்திர சொல்லார் செந்தமிழ் வளர்த்தவன் ஊமை சனங்களுக்கு உரிமைக்குள் கொடுத்தவன் பார்வை இழந்த பாரத பெண்ணிற்கு சுதந்திர கண்ணாடி ஓட்டு வெள்ளை எழுத்துக்களை சுரட்டி எடுக்க சூறாவளியின் சுந்தர கவிஞர்கள் சிந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் நெடுதில் நிற்க பாடி வந்த நிலா காடு கவனம் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல் திறம் பாட வந்த வரவன் புதிய அறம் பாட வந்த அறிஞன் இந்நாட்டில் படரன் சாதிப்படைக்கும் மருந்து மண்டு மதங்கள் அண்டா நெருப்பு அவன் நிலா நெருப்பு கனையா விளக்கு என்னென்று சொல்வேன் தமிழால் அவன் தகுதி பெற்றதும் அவனால் தமிழ் தகுதி பெற்றதும் முறுக்கு மீசையும் உண்டாசி கொண்ட எட்டை புறத்து எரிமலை எழுதுவதொட்டால் இயற்கை வருகிற பழுதிலாதோடு பாவரத்தரசன் வடிவிலாக்கில் வெடிக்கின்ற மாவரம் அதுகின்ற பிள்ளை கவன் பாடல் தாராட்டு சிந்து நதியின் மிஸ் நிலவிலே சேர நாட்கள் பெண்களுடைய சுந்தரத்திலிங்கில் பாட்டி சித்தே தோணிகளோட்டு விளையாடி வருவோம் என்று சொன்ன ஒருமைப்பாட்டு கவிஞன் பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்த வெம்மான் அஞ்சானந்தன் அழுகை கவிஞன் பைந்தமிழ்த்தேருக்கு சாரதி அவன் தான் நம் கவிஞன் பாரதி. அந்த பாரதி சொன்ன வரிகள் ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 என்று அவன் சொன்ன அந்த வாழ்க்கை வரிகளில் பூந்தோட்டமுடைய பார்வையை உங்கள் கண்களால் பாருங்கள். வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு பூந்தோட்டமாக அமையும். வாழ்க்கையின் வெற்றி கனிகளை பறிக்கிற மாணவர் கூட்டம் எங்கள் நூற்றாண்டு விழா காண்கிற நடேசனார் பள்ளியில் பூத்து குலுங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சான்றோர்கள் பெருமக்களே, இனிய தாய்மார்களே, நண்பர்களே, இப்பள்ளியின் தலைமையாசிரியர் பெருந்தகை ஐயா அவர்களே, பள்ளியின் நிர்வாக குழு சார்ந்திருக்கின்ற பொறுப்பாளர்கள் பெருமக்களே, மதிப்பிற்கு மிக்க விருந்தினர்கள் பெருமக்களே, பட்டிமன்றத்தில் அற்புதமாக அழகாக வாதம் புரிந்து அமர்ந்திருக்கிற இனிய 4 அறிஞர்கள் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் பணிவன்போடு வணங்கி மழுகிறேன். உண்மையிலேயே இன்றைய சூழலில் வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா என்ற கேள்வி நாம் ஒவ்வொருவரும் எழுப்பிக் கொள்ள வேண்டிய நியாயமான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை காண்பதுதான் வாழ்க்கைக்கு விடை காண்பது. வாழ்க்கை என்பது வினாக்குறி அல்ல, அது விடை காண முயல்வது. அது வினாத்தாள் இல்லை, எழுதி முடிக்கப்பட்ட விடைத்தாள். அந்த எழுதி முடிக்கப்பட்ட விடைத்தாளுக்கு நாம் என்ன மதிப்பு பெறப்போகிறோம் என்பதுதான் கேள்விக்குறி. பட்டிமன்றம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மிக அற்புதமாக 4 அறிஞர் பெருமக்களும் பேசினார்கள். தேவக்கோட்டை நம்முடைய ராமநாதன் அவர்கள் அழகாக பல செய்திகளை சொன்னார்கள். தமிழுக்கு என்ன பெருமை, யாரும் ஊரே யாவரும் கேளிர் என்ற தொடரை சொல்ல தெரிந்தவன் தமிழன் தான். உலகத்திற்கு சொல்லி காட்டியவன் தமிழன் தான். உண்மையிலேயே உலகம் முழுமையுமே ஒரு வட்டத்திற்குள் கொண்டு வந்து உலக ஒருமைப்பாட்டை கண்ணார கண்டு மகிழ துடித்தவன் தமிழன் தான். நீங்கள் இந்திய வரைபடம், தென்னிந்திய வரைபடம், இலங்கை வரைபடம், மலேசியா சிங்கப்பூர் வரைபடம், தென்னாப்பிரிக்கா வரைபடம் போன்றிருக்கிற வரைபடங்களுக்கு அப்பாற்பட்ட வகையில் உலகம் முழுமையுமே என் உறவு என்று சொல்ல தெரிந்து, காண தெரிந்து, அனுபவிக்க தெரிந்த அற்புதமான ஆசிரியர் தமிழன் தான். அதனால்தான் அழகாக சொன்னான், யாரும் ஊரே யாவரும் கேள்வி. யாரும் சொல்லவில்லை இதுவரை. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். மகாத்மா காந்தியடிகள் ஒரு கடிதம் எழுதி வைத்திருக்கிறார். டால்ஸ்டாய், நம்முடைய டால்ஸ்டாயிடம் என்று கடிதம் எழுதி கேட்கிறார், நீங்கள் ஒவ்வொரு நாளும் அகிம்சை அகிம்சை என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, அது குறித்து நீங்கள் எங்கே பயின்றீர்கள் என்று. டால்ஸ்டாய் அவர்கள் பதில் எழுதுகிறார், என் இனிய நண்பனே, நான் அகிம்சை பற்றி அதிகமாக எழுதுவதும் பேசுவதும் உண்மைதான். அது எங்கே கற்றேன் என்றா கேட்கிறாய்? அது இந்தியாவில் தமிழகத்தில் தோன்றிய ஒரு அருமையான தமிழ் அறநூலை படித்ததனால் நான் கற்றுக்கொண்டேன். அந்த நூல்தான் திருக்குறள் என்று டால்ஸ்டாய் பதில் எழுதினார். உடனே காந்தியடிகள் திருக்குறளை ஆங்கில மொழியில் வாங்கி படிச்சு பார்த்தார். படிச்சு பார்த்து விட்டு அவர் வரி எழுதினார், என் வாழ்க்கையிலேயே நான் படித்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான நூல்களில் என் உள்ளம் கவர்ந்த ஒரு தொடர்
ஒரு கவித்துவமான ஒரு வரி, ஒரு கருத்தை வழங்கிய ஆசிரியன் திருவள்ளுவன் தான். அந்த வரி என்னவென்றால், இதுவரை நான் எந்த நூலையும் படித்ததில்லை என்று சொன்ன காந்தி எழுதிய வரி, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இந்த மாதிரி எந்த அறிஞனும் உலகத்தில் சொல்லவில்லை என்று காந்தி எழுதிவிட்டு அதோடு நிறுத்தவில்லை. அடுத்த ஒரு வரி எழுதினார், அடுத்த பிறப்பு என்று ஒன்றை எனக்கு ஆண்டவன் வழங்குவானேயானால் அந்த பிறப்பில் நான் தமிழனாக பிறக்க ஆசைப்படுகிறேன் என்று எழுதினார் காந்தியடிகள். எனக்கு படிச்சு பாருங்க, காந்தி விரும்பிய அடுத்த பிறப்பு தமிழன் பிறப்பு. அது என்ன தெரியுமா காரணம்? தமிழ்நாட்டில் வந்து ஒரு 100 பங்களா வாங்கணுங்கிறதுக்காக இல்லை, இங்க இருக்கிற கோடீஸ்வரராகத்தான் நிர்வாகம் பண்ணணுங்கிறதுக்காக இல்லை. அவர் அழகாக பதில் எழுதினார், நான் ஏன் தமிழனாக பிறக்க விரும்புகிறேன் என்று கேட்டால், திருக்குறளை அது எழுதப்பட்ட அந்த தாய்மொழியில் இந்த பிறவியை என்னால் படிக்க முடியவில்லை, ஆதலினால் அது எழுதப்பட்ட தாய்மொழியில் படிக்கிற வாக்கியத்தினை அடுத்த ஜென்மத்திலால் எனக்கு ஆண்டவன் கொடுக்கட்டும் என்று விண்ணப்பம் செய்ய என்று சொன்னான். சிந்தித்து பாருங்கள், காந்தி ஏங்கிய தவ பிறப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. எதற்காக இந்த மகாத்மா ஏங்கினாரோ அந்த பிறப்பு நமக்கு இயல்பிலேயே இந்த ஜென்மத்தில் கிடைத்து விட்டது. நாம் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். லண்டன் மாநகரத்தில் நான் 1 மாத காலம் தங்கி இருந்தேன். சொற்பொழிவிற்கு போன பொழுது அப்பொழுது என்னிடம் ஒரு நண்பர் வந்து கேட்டார், உங்களுக்கு ஏதேனும் வாங்கி தரட்டுமா என்று கேட்டார். எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொன்னேன். வேறு ஏதேனும் விருப்பம் கேளுங்கள் என்று சொன்னார். ஒன்றே ஒன்று எனக்கு விருப்பம் என்று சொன்னேன். என்ன என்று கேட்டார். இங்கு ஜி போப் சமாதி இருக்கிறது லண்டன் மாநகரிலே. ஜி போப் கல்லறையை நான் ஒரு வினாடி பார்க்க வேண்டும், அதை தொட்டு வணங்க வேண்டும் என்று கருதுகிறேன் என்று சொன்னேன். அவர் கேட்டார், ஜி போப் சமாதியில் அப்படி என்ன இருக்கிறது என்று சொன்னார் என்று கேட்டார். நான் சொல்லுகிறேன் வாங்க என்று அழைச்சிட்டு போனேன். அந்த ஜி போப் கல்லறை லண்டன் மாநகரத்துடைய மையப்பகுதியில் இருந்து ஒரு 80 மைல் தொலைவில் இருக்கிறது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ளே இருக்கிறது. அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே என்னை அழைச்சிட்டு போனார். பெரிய பெரிய கேட்டெல்லாம் காமிச்சார். இந்த கேட்டில் தான் இந்திரா காந்தி அம்மையார் நுழைந்து படித்தார்கள் என்று சொன்னார். எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? இந்திரா காந்தி அம்மையார் போன்ற ஒரு மாபெரும் செல்வ செழிப்பான பின்புல குடும்பத்தில் நான் பிறந்தவன் இல்லை. மிகப்பெரிய ஏழையின் வயிற்றில் பிறந்தவன் நான். ஆனால் நானும் லண்டன் மாநகரம் சென்று ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே அந்த கேட்டை தொடுவதற்குரிய பாக்கியத்தை பெற்றதற்கு காரணம் நான் சம்பாதித்த பணம் இல்லை, நான் கற்ற தமிழ்தான் என்று சொன்னால் இதை விட வேறு என்ன வேண்டும்? தமிழ் கொடுக்கும் சொத்து. என்னை எதற்காக லண்டன் மாநகரம் கூப்பிட்டார்கள்? தமிழ் படிச்சிருக்காங்க. ஆதலினால் சென்று அந்த கேட்டை தொட்டுக்கொண்டு ஒரு வினாடி நின்றேன். உடனே கல்லறைக்கு அழைச்சிட்டு போனார்கள். ஜி போப் கல்லறை. அந்த கல்லறையை போய் பார்த்த உடனே என்னுடைய நண்பர் பூங்கொத்துக்களை எல்லாம்